நான் தான் MCB ஹீரோ பிரைன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெண்டிங் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க வில்லேஜை கண்டுபிடிச்சிருவானா இவன் அப்படின்னு. கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இது என்னதுடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எதுவும் இல்லை கைஸ், அது சங்க் பேஸ் போட்டு பார்ப்பேன்னு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நினச்சிருவீங்க. சங்க் பேஸ்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் சங்க் பேஸ் ஒர்க்கும் ஆகாது. என்ன பண்ணுறது, சேட்ஸ் போட்டு தான் எடுத்தேன். தேடின கிடையவே இல்லை. எலக்ட்ரில் சுற்றியெல்லாம் பார்த்தேன், அதான் சேட்ஸ் போட்டேன். சரி கொடுங்க கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து பொட்டேட்டோ ஃபார்மு, இது வந்து பீட்ரூட் வீட் ஃபார்மு. அப்போ இந்த டப்பா என்ன என் வீடாக இருக்கணும் தானே நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, இது காமனு. இப்போது இந்தக்குள்ளே நான் போய் காட்டுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 10 செகண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னதுன்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர்னு நான் ஒத்துக்கிறேன். 10 9 8 7 6 5 4 3 2 1. உங்களோட டைம்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ போய் காட்டுறேன் பாருங்க கைஸ். 1 2 3 எப்படி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இதை இவ்வளோ சின்னதாக எப்படி பண்ணுறது? அதுவும் இல்லை, சும்மா கொஞ்சம் எடுத்து பண்ணது. சும்மா ஃபார்மிங் காய்ச்சி வைக்கலாமேன்னு எமரால்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வைக்கலான்னு செஞ்சது. அதுதான் அப்படியே இதுவாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அயன் ஃபார்மா. இதில் இன்னும் அயன் ஃபார்ம்லாம் வராது. இதில் அயன்லாம் இன்னும் வராது. 20 வில்லேஜ் இருந்தாவே 10 இருந்தால் ஒன்றாச்சும் வரும். இல்லை 10 கூட இல்லையே. அதுதான் தம்பி, நீ என்ன பண்ண? அவங்க ட்ரேடு கேட்டேண்ணா, நீ பார்த்துக்க வேலை பார்த்துனுங்கிறேன். நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன், என்னை மதியவே இல்லை ஒரு ஆளாக. அவன் இது எடுத்து வச்சுக்கலாம், ஒரு நாள் யூஸ் ஆகும். என்னோட அதுக்குள்ளே காலியா? ஓ, எங்கிட்ட எமரால் தான் இல்லையா? தம்பி நவருங்கப்பா, நான் வெளியே போகணும். லேக் குறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துருவோம், ஒன்றுமே நடக்க. நாம் என்ன பண்ணுறது? நாம் ஒன்று நினச்சா செய்வோம் ஒன்று நினைக்கிது. சரி கூட இப்படியே கீழே நீ போக வேண்டியதுதான். நான் இப்போது இந்த இன்வென்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோல்டன் பூட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நான் எதுக்கு இப்போது கோல்டன் பூட்ஸ் செஞ்சுருக்கேன், அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதுக்கு தெரியுமா? நாம் எனக்கு நெதருக்கு போகிறோம். யாருமே யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்காத மாதிரியே தான் நெதருக்கு போகிறோம். ஐயே, என்ன இன்வென்ட்ரி பத்தல. அவ்வளோ உட்டு இருக்குது, லட்சக்கணக்கில் உட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதில் ஒன்று வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்டாக் வச்சு இது செய்ய போகிறேன். எக்ஸ்பி ஃபார்ம் செய்யலான்னு இருக்கேன். எக்ஸ்பி ஃபார்ம் நான் தான் எக்ஸ்பி பாட்டில் அவ்வளோ வச்சுருப்பேன். அதெல்லாம் ஆர்மர் ஹீல் பண்ணுறது கைஸ், ஆர்மர் ஹீல் பண்ணுறது. இது உயிர் முக்கியத்துக்கு அந்த பாட்டில்ஸு. இப்போ வந்து நான் இப்போ என்ன வந்து சொல்கிறது, எக்ஸ்பி ஏற்றுறதுக்கு அது எக்ஸ்பி ஃபார்ம். ஓகேவா கைஸ்? புரிஞ்சிச்சா? டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி கொடுங்க. செஸ்ட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எதற்கு போகிற வழியே பார்க்கலாம். எதற்கு போகிறது? என்கிட்ட ஒரு பொருள் கூட இன்னும் ஒழுங்காகவே இல்லை. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸ்பி ஃபார்ம் செஞ்சிடலாம். நிறைய லூட் இருக்குது, லூட்லாம் வச்சுட்டே போக முடியாது. செஸ்ட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டாக்காக இருக்குன்னு. ஆனால் எதற்கு போனால் இப்போ என்னால் எக்ஸ்பி ஃபார்ம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே. ஐயே சதி ஆகுது. எக்ஸ்பி ஃபார்ம் செய்யணுன்னாலே எனக்கு ஒன்று தேவை. என்ன தெரியுமா? அதுதான் கொழுக்கட்டைன்னா நீங்கள் என்னென்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. அது என்ன தெரியுமா? நெதர் வாட்டா? இல்லை அது ஏதோ பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். நெதர் குவாட்ஸை தேடி தான் போனேன்.
இந்த நான் ஒரு மரத்தை நட்டு வச்சேன் காய்ஸ். அதில் இது கிடச்சிச்சு. சரின்னு சில் டச் பண்ணிட்டு இங்கே வந்து வச்சேன். இதோ இங்கே பூ கூட நட்டு வச்சேன். ஒரு 2 பேர் இருந்தானுங்க. ஒரு 2 பூவை ஊட்டி விட்டேன். ஒரு குட்டி போட்டானுங்க. குட்டியை தெரியாமல் அடித்தேன். 3 பேருமே வந்து அடித்தானுங்க. சரி அடித்ததான் அடித்தானுங்க, அப்படியே விட்டுறலாம், அவங்கள கொண்டு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். அந்த இடத்துல சரியா அந்த இடத்துல இதோ ஒயிட் கலர் பஃப்பு போகுது, ஒயிட் கலர் தூள் போகுது. எப்படி தெரியுமா கைஸ்? 2 பெரிய பீஸும் ஒரு சின்ன பீயை போட்டு அடித்து கொண்டுடுச்சு. அப்புறம் பீஸே வரல, இருந்தது ஒரு 2 பீ. அதுக்கு இவ்வளோ போராட்டமாடா இதுக்கு? அது நான் அப்புறம் நான் யோசித்தேன், அதுக்கு நான் அதை மரத்துலேயே வச்சுருப்பேனேடா. பார்த்தீங்களா கைஸ்? இதெல்லாமே நான் நட்டு வச்சது தான். சென்சிட்டிவிட்டி கம்பெனி இந்த எல்லாமே நான் நட்டு வச்சது தான். அது வந்து நான் நட்டு வைக்கல, இதெல்லாம் நான் நட்டு வச்சேன். எவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சு பார்த்தீங்களா? இருட்டாயிடுச்சு. சீக்கிரம் தூடா கைப்புள்ள. என்ன 3 முக்காடை போட்டு மேலே வருது. நெதருக்கு போகிறதுக்கு வாட்டர் பக்கெட் கூட இருக்குது. ஆனால் லாவா பக்கெட் இல்லையே. லாவா பக்கெட் இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? லாவா பக்கெட் இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? இது வந்து சீட்ஸ் வர மாட்டேங்குது. லாவா பக்கெட் எங்கே போய் தேடுவேன்? ஒரு டெசர்ட். 1 நிமிஷம். எனக்கு ஒரு ரிவர் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இப்போ ரிவரில் எனக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. இந்த முக்கியமான பொருள் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே இருக்குமா? இது ஒரு ஓஷனே போடுங்க. இதுக்குள்ளே இல்லை. அதெல்லாம் சிங்கிள் பிளாக்லேயே ஸ்பான் ஆகும். ஸ்பான் ஆகுமேனு எனக்கு தெரியாது. இங்கே ஒரு ரிவர் தான் இது. ஒன்று இங்கே இல்லையே. கொஞ்சமாச்சும் டீப் இருக்கணும். இது சும்மா ஃப்ளாட்டடாக இருக்குது. இங்கே வராது. இங்கேயோ இல்லை. ஐய எனக்கு இப்போ ஸ்குட்டு வேணுமே. ஸ்குட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எதுவுமே பண்ண மாட்டேன். கமெண்ட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஏறுற பழக்கமே இல்லை. /give as என்னது எதுவும் பேர் வருமே. டையா இல்லை, டை இல்லை. ஸோ இதுவும் பேர் வரும். மறந்துட்டேன்னு பேர் எதுவும் வரும். இருங்க, நான் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரேன். கமெண்ட் பிளாக்கில் நோட்புக். நோட்புக் பிளாக்கும் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. நோட்புக்கில் செய்கிறதுக்கு இவ்வளோ தான். நான் மைண்ட் பண்ணி எடுக்கலாமே. ஓகே, இருக்கிற லூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மைனிங் பண்ணுறதுக்கு போகலாம் இடத்துக்கு. இதில் வச்சுட்டு இது ஃபுல்லாக மரக்கட்டை தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதுக்கு பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வச்சுட்டு மைனிங் போகலாமா கைஸ்? போகலாம். இந்த பின்னாடியே ஒன்று கட்டிடலாம். பின்னாடி இது கட்டலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த சைடு போகிறது கட்டுறதா? இது இருக்கா கார்ச்சு நம்மக்கிட்ட? இருக்குது. போன வீடியோவில் கமெண்ட் போட்டு எடுத்து தான் எல்லாம். இங்கே மைண்ட் பண்ணலாமா? இங்கே அயன் ஃபார்ம் செஞ்சுட்டு இங்கே போடலாம். எப்படி தானே நான் எங்கே அயன் ஃபார்ம் செஞ்சாலும் வில்லேஜ் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே தான் ஸ்பான் ஆகும். ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு அயன் கோலம் சுற்றிட்டு இருந்துச்சு. படுவாய் பசங்க அயன் கோலம் கொண்டுட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க, செட்டாக செய்கிற போச்சு. அயன் தான் கிடையாது. நான் ஒன்றும் கொள்ளலை கைஸ். அது எப்படி செத்துன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த ஒரு 3 இந்த 3 அப்படியே எஃபிஷியன்சி போட்டிருக்கிறதுனால சும்மா சடு மைண்ட் பண்ணுது. சொல்லிட்ட செத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. என்ன பண்ணுறதுன்னா இப்போ எதுவும் பண்ணணும்னு நினச்சேனே. சுகர் பாக்ஸ்லேருந்து இது எடுத்துக்கணும். ஆப்பிள் நம்மக்கிட்ட இருக்குது. பாட்டில் தான் பாட்டில். இதுக்குள்ளே இருந்து எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 2 ஸ்டாக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உடச்சிட்டு இதுக்கு எதுக்கு நான் போகிறேன். இல்லையே, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கும்போது சுகர் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ போகலாம் கைஸ். ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஃபுட்டு கூட இருக்குது, எல்லாமே இருக்கு. அங்கே போகலாம்.
இங்கே ஒன்று 3, அதுக்கு கீழே ஒரு 3, அப்புறம் அங்கே ஒரு 2, அப்புறம் பிக்கெட்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் எடுத்தால் ஒன்று எடுக்க மறந்து பெட்டு. இது இருந்தால் தான் வாழ்றதுக்கு. கீழே ஏறி ஸ்பான்சர் பண்ணிடுறேன். எங்கே பெட்டு? எங்கே பெட்டு? இன்வென்ட்ரிக்குள்ளே வாங்க வைஸ். நைட்டு அது கிளாக் இல்லைல்ல, ஆனால் கிளாக்குக்கு நம்மக்கிட்ட பொருள் இல்லையே. சிஎல் டைம் என்ன? டைமு ஒரு 3 மணி. 3 மணி இல்லை, 12 மணினா 2 மணி. இப்போ 2 மணி. ஓகே, இப்போ 2 மணி. வாங்க வேலையை பார்க்கலாம். ஒரு நைட் 6 மணிக்கெலாம் தூங்கிடலாம். 6 மணிக்கா? 6 மணிக்கு தூங்க முடியாது. சரி 8 மணிக்கெலாம் தூங்கிடலாம் கைஸ், நோ ப்ராப்ளம். 8 மணிக்கெலாம் தூங்கிடலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு -58 போகணும். அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். -58 டைமண்ட் கிடைக்கும். என்ன சாப்பிடல? ஐயே ஒன்றுமே புரியல. நைட்டு வர ஆற மாதிரியே இருக்கு. மைனிங் போகிறதுல பிரச்சனை இல்லை கைஸ். ஐயே நான் எதுக்கு 2 ஸ்டார்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். மைனிங் போகிறதுல பிரச்சனை இல்லை. எப்போ இருட்டாகும், எப்போ எந்த மாபு ஸ்பான் ஆகும்னே தெரியாது. ஸ்கெலட்டன் வந்தானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த க்ரீப்பர் வந்துச்சுன்னா தான் எனக்கு செம்ம பிரச்சனை. ஸ்கெலட்டன்லாம் சாப்பாங்க வயசு எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. பெட்டர் ஆஃப் ஸ்கெல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கெலட்டன்லாம் சாப்ப. ஆனால் அந்த க்ரீப்பர் தான். க்ரீப்பர் அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. ஆனால் இது ஜாவான் தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? இல்லவே இல்லை, இது பெட்ராக். என்ன இவ்வளோ சீக்கிரமாக இருட்டாகுது? ஒன்றுமே புரியலையே. ஸ்டார்ச்சு சைடாக இருக்கிறதுனால ஒழுங்காக எதுவும் நடக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கேன். இங்கே வைப்பா. ஆனால் இங்கே கீழே வச்சிடலாம். கீழே இருக்கு. இது சைடாக இருக்குது. இப்போ ஓகே, மேலேயும் கொஞ்சம் விழிச்ச மாதிரி கீழே வச்சுக்கணும். இப்போ போகலாம். ஆனால் இந்த வீடியோஸ்க்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் ஒரு லைவ் போடுவேன் கைஸ். லைவ் இந்த வீடியோவுக்கு 10 லைக் வந்துச்சுன்னா நான் ஒரு லைவ், ஓகேவா? 10 லைக் வந்தால் தான் கைஸ். ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு நினச்சா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு தான் நான் மைனிங் போகுது. எனக்கு பிடிக்காது. இங்கே கேவ்ஸ் கூட பக்கத்தில் இல்லை. கேவ்ஸ் பக்கத்தில் இல்லாதது நல்லது தான். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ரெய்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவா? இது சில் டச்சா? இல்லை சில் டச். கீழே இருக்க காவல் ஸ்டோனை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா செக் பண்ணணும்னு செக் பண்ணேன். சரன்னு மைண்ட் பண்ணிட்டு போகணுன்னு ஆசை தான். மைண்ட் பண்ணிட்டு போக முடியும் கூட, ஆனால் மைண்ட் தான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா கைஸ்? நீங்கள் யோசிப்பீங்க டூரபிலிட்டின்னு. பர்ஃபெக்டாக லைன் போட்டுட்டு போகணுன்னு போட்டுருக்கேன். இதே போல் என்ன அடி உலகத்தில் டெத்து கிடைக்குது? என்னது இது? இது கேவா இருக்குமோ? நீங்கள் உட்காந்து மைண்ட் பண்ணுற சேஃபில். அப்போ இதுக்கூட டெத்து வருது. இல்லை புரியல. வந்துட்டு போகுது. நம்ம வேறு வேலையை பார்க்கணும். இருட்டு ஆகிற மாதிரியே இருக்குது. கேவுக்குள்ளே இருந்தாலும் இதே பிரச்சனை தான். எப்போ இருட்டோம்? கிராஃப்டிங் டேபிளில் கையில் எடுத்துன்னு வந்துருக்கணும். வராது, தப்பு. திருட்டு மட்டும் தான் எடுத்துன்னு வந்துருக்கேன்னு மைனிங் உருப்படியாக. நான் யோசிக்கிறேன் ஒரு கேவ் இருக்கும்னு, ஆனால் கேவ் இல்லை. ஐயோனே நம்ம வாழ்நாளுக்கு தேவையான ஒன்று கிடச்சிருக்கு.
வந்துக்கும் அது கிடச்சிருக்கு. எல்லாமே க்ரியேட்டிவ்லேயே ஏற்றதுனால மைண்ட் பண்ணி எடுக்கிற இதுவே போயிடுச்சு. இங்கே கீழே ஒரு டார்ச் வச்சுட்டு சொன்ன மாதிரியே கேவ் இல்லையா, கேவ் இருக்கும்னு நினச்சேன். இதை அப்படியே வைக்கலாமா? இதை நார்மலாக ஃபார்ச்சூன் போட்டு எடுத்தாலும் சில்டாச் மாதிரி தான் வரும். இந்த கேமில் அதுதான் ப்ராப்ளம் எனக்கு. இந்த பாருங்கள், இப்போ நான் எடுக்கிறேன்னா ராவாக வராது, இந்த பிளாக் அப்படியே சில்டாச் பண்ண மாதிரி வரும். பார்த்துக்கோங்க, நான் எஃபிஷியன்சி பிகேஸில் தான் எடுக்கிறேன், பெண்டிங் சில்டச்சில். பார்த்தீங்களா ஓர இங்கே ஓர் பழுங்களா, அதுக்குள்ளே இன்வென்ட்ரி ஃபுல்லாக இப்படி நடக்கும் யோசிச்சு கூட பார்க்கலையா? இதை சாப்பிட்றலாம், இதை சாப்பிட முடியலையே. இப்போ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருக்கணும். அப்போ கீழே போட்டு இல்லைடா, அப்போ என்னத்துக்கு வரமாட்டேன். போச்சு எல்லாம் போச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஒன்று செஞ்சு இங்கேயே இது பண்ணிடலாம். ஃப்ளிண்ட்டே வர மாட்டேங்குதா? இது சூப்பர். எப்போ நான் கிராஃப்டிங் டேபிளில் கையில் கூட்டிகிட்டு வந்துடுறேன்டா. மெதுவாக ஏறுறானே, இது வேற ஒரு பிரச்சனை. ஏவுக்குள்ள இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணாலே எனக்கு இதுவும் ஒரு பிடிக்காத விஷயம். போய் கையோடு எடுத்துன்னு வந்துடுறேன். இருங்கடா, நைட் ஆகுது, கொஞ்சம் தூங்கிடுறேன், அப்புறமா வரணும். இதில் எதுக்கு பச்சை கலர் லைட் இருக்குது? ஓ இல்லாமா, ஆன்லைன் ட்ரேடர். ஏன் அவனை இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணுறோம், பண்ணியே தீர்றோம். ஏதாச்சும் நல்லதாக கொடுக்குறானா பார்க்கலாம், இல்லைன்னா அவனை முடிச்சு விட்ற வேண்டியது தான். ஆன்லைன் ட்ரேடரை முடிச்சு விடணுன்னா நம்மளை கூப்பிடணும். ஏக் செத்து இங்கே வச்சுட்டு ஷீல்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த பெட்டை கையோடு எடுத்துக்கிட்டு போயிட்டு, இந்த பெட்டை எது வச்சு உடைக்கிறது? கையாலேயே உடைக்க முடியுமோ? அது உடைக்க முடியும், அது எனக்கு தெரியும். இது பிடிக்கிட்டு ஐய இன்வென்ட்ரி என்ன இப்படி அடிக்குதே. அது கீழே போட்டுடலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அந்த மாதிரி தான். இங்கேயே ஒரு ஃபர்னஸ் செஞ்சிடலாமா? கீழே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பண்ணிக்கலாம். கொடுங்க, ஒரு ஸ்டாக் விட்டு எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். வெளியே டேம் பண்ணுறதுக்கு சீட்ஸ் இருக்குது, ஆனால் டேம் பண்ண மனசு இல்லை. இதை நான் இதை வைக்கிறது இங்கே வச்சிடணும். ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கேயே வச்சிடலாமா? சரி இருங்க, ஒரு ஐடியா இருக்குது. இன்னொரு செஸ்ட்டு செஞ்சுக்கலான்னு யோசிக்கிறேன். ஃபுல்லாக உட் செட் யூஸ் பண்ணிக்கலாம். அது செஸ்ட்டு 1 2 இன்னொன்று செஞ்சு இந்த பக்கம் இதில் ஃபுல்லாக பாக்ஸுக்கு உட்ஸ் எல்லாம் இதில் வைக்கலாம். உட் இதில் வேணவே வேணாம். இது இதுக்கு செஞ்சாச்சு, அந்த செஸ்ட்லேருந்து பாதி இதுக்கு. அவ்வளோதாங்க, இப்போ வந்துச்சு. இப்போ மைனிங்க்கு தயாராக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் தேவைப்படும். ஒரு கீழேருந்தே ரிசார்ஜ் எடுத்துக்க வேண்டியதான். ரிசோர்ஸ் எடுக்க போகிறதே மைனிங்க்கு தாங்க, ஆனால் மைனிங்க்கு போகிறதுக்கே ரிசோர்ஸ் தான் வேணால் பார்த்துக்கோங்க. உள்ள நான் கீழே போட்டேன், இது என்ன? ஃபெதரை நான் கீழே போட்டேன், இது என்ன என்கிட்ட இருக்கு? உள்ள என்ன எழுந்துட்டு போகுது, அதில் இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஐய ஸ்டோனிங்க அடப்பாடா, எல்லாமே மறந்து ஸ்டோன். இதோ இந்த கிராவல் வேற டென்ஷன் ஆயிடுச்சு. ஒன்று இன்னும் எடுக்க முடியல. ஐயோ இந்த ஹங்கர் பேர் வேறு எப்போ காலி ஆகுமோ. ஒன்று 2 3 46 இந்த அயன் எடுத்துக்கலாம் கைஸ், அப்புறம் காணாமல் போயிடும். இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது. மைன்கிராஃப்டை பற்றி தெரியும், ஆனால் இந்த கேமை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது ஒரு மைன்கிராஃப்டே இல்லை, அந்த மாதிரி கேம்னு சொல்லலாம். ஸோ நான் ஸ்டோன் எங்கேருந்து எடுப்பேன்? இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான். இருந்த எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ எத்தனை இருக்குது? 8 இருக்குது கரெக்டாக. அப்போ ஃபர்னஸ் செஞ்சிட வேண்டியதான். ஃபர்னஸ் நான் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா? அயனு
எதை இருப்பேன் நான் இப்போ எரிச்சிடலாம். ஐயோ என்ன ஃபயர் பார் இப்படி போயாது, இதை போட முடியாதா? ஷீல்டையும் எரிக்க முடியாது. மேலே ஸ்லாப்ஸ் பார்த்தேன், அந்த ஸ்லாப்ஸை போய் எடுத்துடலாம். ஸ்லாப் 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 ஸ்லாப். இங்கே ஸ்லாப் இருக்குது. எங்கே ஸ்லாப்பு? இங்கே இருக்குது. காம்போஸ்டர் செய்கிறது யூஸ் பண்ணது இப்போ எரிக்கவும் யூஸ் ஆகும். சீட்ஸ் எடுத்துடலாமா? சீட்ஸ் எரிக்க முடியுமா? முடியாது. சுகர் கேன் அது அப்படியே இருக்கட்டும், எமரால்டு அஞ்சு அப்படியே இருக்கட்டும். இது மட்டும்தான் இருக்கிறதுக்கு இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஷீர்ஸ் எரிக்கலாம். இல்லை அதெல்லாம் எரிக்க முடியாது. ராட்டன் ஃப்ளெஷ் அதுவும் எரிக்க முடியாது. எரிக்கிறதுக்கு பொருள் இல்லையடா. ஏண்டா அயன்லாம் கிடைக்குது, ஒரு கோல் கொடுக்க மாட்டீங்களேடா. இப்படி போட்டு கொடுமைப்படுத்தாங்க. ஸ்லாப்ஸை போட்டுட்டு ஒரு வேலையை பார்க்கலாம். அதுலேயே உட்காந்துருந்தா பெருசு டென்ஷன் தான் ஆகும். இந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை முதல்ல காலி பண்ணுறேன். இங்கேருந்து போடா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு. காஸ்டியூம் போட்டிருக்கிறதுனால எல்லாம் இதுவாகவே இருக்குது. ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் மாடவே நம்மளுக்கு லக்கு 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 எல்லாமே நம்மளுக்கு லக்காகவே நடக்குது. பார்த்தீங்களா கைஸ், கோல் கிடச்சிருக்கு. என்ன காணவில்லை? ஐயோ இருட்டாயிடுச்சா? எங்கடா அந்த டார்ச்சு? எறா டார்ச்சு வைக்க முடியல. வச்சிரு இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. எங்கே ஜாம்பி வந்துடுவாங்களோ. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கதை அவ்வளோதான். ஃப்ளிண்ட்டு கதை அவ்வளோதான். இங்கெல்லாம் எங்கே ஷோலே தொழில் வச்சிட்டோன்னா எதையாவது எடுத்து ஏதாவது பண்ணிட்டேன். கோலை இப்போ பண்ண வேண்டியதான். முடிச்சு விட்ருவேன் கோலை யூஸ்லெஸ்ஸாக பார்க்கக்கூடாது. கோலை கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக பார்த்தோம் அவ்வளோதான். எக்ஸ்பி தான் அவ்வளோ கிடைக்குது. எக்ஸ்பி கிடைக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு லட்சக்கணக்கில் எக்ஸ்பி கிடைக்கிறது நம்மக்கிட்ட ஃபார்ம் என்னென்னு என் மைண்டில் ஒரு கோல்டு ஃபார்ம் என் மைண்டுக்குள்ளேயே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை நான் இங்கே கட்டலான்னு யோசிக்கிறேன். ஆமாம், நெதருக்கு போன உடனே இந்த கோல்டு ஃபார்ம் கட்டிடுவேன். நெதர் கோல்டு ஃபார்ம் தாங்க. ஓவர் வேர்ல்டில் ஒன்று கட்டலான்னு தான் யோசிக்கிறேன். ஓவர் வேர்ல்டில் கட்டலாமா நெதரில் கட்டலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓவர் வேர்ல்டில் கட்டுறது கொஞ்சமாச்சு கஷ்டம்தான். அண்டர்வேலாம் போடணும், கொஞ்சம் கஷ்டம்தான். நெதரில் போடுறது ஈஸி. இந்த வீடியோவில் ஒன்றுமே பண்ண முடியல. 23 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.